அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலை, அர்த்தமாகிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் இயக்கமாய், உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் இயக்கமாய், ஏங்கும் மனங்களின் இறைவனாய், அனைத்தின் நிறைவும் அன்புதான். ஏங்கும் மனங்களின் இறைவனாய், அனைத்தும் நிறைவும் அன்புதான். ஆளவிடங்கள் அன்பையே, அன்பையே, அன்பையே. வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மாலை வேளையில் ஆண்டவருடைய பரிசுத்த பரிகார பலிபீடத்திற்கு முன்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது மனதிற்கு ஒரு நிறைவை கொடுக்கின்றது, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது. தொடர்ந்து திருச்சபைக்காக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கின்றது. எனக்கு மட்டுமல்ல, இந்த பலிபீடத்தில் அமர்ந்திருக்கின்ற நாங்கள் எங்கள் 4 குருக்களுக்கும் தான். காரணம் என்ன? திருப்பலியின் ஆரம்பத்தில் என்னுடைய பங்குத்தந்தை அழகாக கூறினார், இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், ஒரு சந்தோஷமான நாள். விபுதுமிதன் அன்று நாம் அனைவருமே மனிதனே நீர் மண்ணாக இருக்கின்றாய், மண்ணிற்கே திரும்புவாய் என்ற நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து உடல் மண்ணுக்கு சென்றாலும் ஆன்மா இறைவனோடு இணைந்து கொள்ள வேண்டும், அந்த ஆன்மா அழியக்கூடாது என்பதற்காக வேகமாக சென்று கொண்டிருந்த நம்முடைய உலக வாழ்க்கையிலே சற்று தடுப்பு கொடுத்து ஆன்மீகத்தை சிந்திக்க அற்புதமாக இந்த தவக்காலம் அழைப்பு கொடுத்தது. அன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேகத்தின் குறைவு உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சலனங்கள், ஒரு மன வருத்தங்கள், நம் உடையிலும் உணவிலும் மாற்றங்களை நாம் கடைபிடித்து நம்முடைய பயணத்தை தொடருகின்ற பொழுது இன்றைய நாளிலே இந்த பரிசுத்த பரிகார பலிபீடத்திற்கு முன்பாக கூடுகின்ற பொழுது கடந்த பல நாட்களாக ஆலயத்தில் ஒழிக்கப்படாத ஒரு உன்னத கீதம் இன்று ஒழிக்கப்பட்டதன் காரணம் என்ன? உன்னத கீதம் ஒழிக்கப்பட்டது. மனவருத்தத்தோடு பாவங்களை நினைத்து நம்முடைய மனமாற்றத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆரவாரமாக மகிழ்ச்சியாக இன்றைய நாளிலே உன்னதங்களிலே கீதத்தை பாடி ஆண்டவரோடு கூடியிருக்கின்ற தருணத்தில் இந்த பலிபீடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருக்கள் நாங்கள் அனைவருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தாயின் கருவறையில் இருக்கின்றது முன்னதாகவே இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மகனே, மகளே,
நீ எனக்கு உரியவன். மகனே மகளே, நீ எனக்கு உரியவன் என்று இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த மகிழ்ச்சியான நாளை நாங்கள் குறித்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல இந்த பரிப்பிடத்திற்கு முன்பாக வந்திருக்கின்றோம். இறைமக்களாகி நீங்கள் அனைவருமே இந்த உன்னதங்களிலே கீதத்தை வாசிக்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும், இருப்பினும் உங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக உங்கள் மத்தியிலிருந்து இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்ததற்கு நீங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆக இந்த பலிப்பிடத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் விண்ணப்பத்தை சுமந்து வருவதை விட ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் அனைவருமே நன்றியுள்ள உணர்வுகளோடு ஆண்டவரை சந்திக்க நாம் வந்துவிட்டால், நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நம்முடைய விண்ணப்பங்களை இறைவன் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றான். இதில் எந்த அச்சமும் இல்லை. ஆக இன்றைய நாள் தந்தை அவர்கள் சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு அடிநாத செய்தியாக விட்டு சென்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளை தான் நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து தன்னுடைய மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு தான் தேர்ந்தெடுத்த, தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்த, தனக்கு பிறகு என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய நிகழ்வை இயேசு நிறைவேற்றினார். இரண்டாவது, நற்கருணையை ஏற்படுத்தினார். பாவங்களை கழுவக்கூடிய நிகழ்வும் நற்கருணை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வும் இரண்டும் எதை குறிக்கிறது என்றால் குருத்துவத்தை ஏற்படுத்திய நிகழ்வை தான் குறிக்கிறது. ஆக இந்த பலிப்பிடத்தில் இருக்கின்ற பொழுது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றன. தாயின் கருவறையிலே சங்கீதாசிரியர் சொல்லுவது போல, தீவினையோடு என் தாய் என்னை கருதரித்தாள், தீவினையோடு என் வாழ்வை நான் தொடங்கினேன் என்று சங்கீதாசிரியர் அழகாக சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்த ஆதி பெற்றோர்கள், அவர்கள் முதலாக கருதரித்த காயின் முதல் இனி இது உலகம் அழிகின்ற வரையில் எந்த ஒரு பெண்ணும் கருதரிக்கக்கூடிய குழந்தை பாவத்தோடு தான் கருதரிக்கப்படுகிறது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தையும் பாவத்தோடு தான் கருதரிக்கப்பட்டால், நாங்களும் பாவத்தோடு தான் தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்ந்தெடுத்து தன் பணிக்காக இந்த மண்ணுலகிலே வழிநடத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் நற்கருணை ஏற்படுத்தியதனுடைய மைய காரணம் என்ன? ஏன் இதை இறைவன் செய்ய வேண்டும்? அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெளிவாக நமக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், இறைவன் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். அன்பின் ஒன்றின் அடிப்படையின் காரணமாகத்தான் இந்த குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தி நாம் இந்த மண்ணுலகிலே உடல் மண்ணுக்கு சென்றாலும் ஆன்மா முழுவதுமாக தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தி இந்த உலகம் அழிகின்ற வரையில் தான் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆக அன்பு என்பது இந்த மண்ணுலகிலே இரண்டு விதமான கோணங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு இந்த மண்ணுலகிலே இரண்டு விதமான கோணங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதை அழகாக பவுலடிகளார் தன்னுடைய மடலில் சொல்லி இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 முதல், கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த, கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சவுல் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, நீ ஆரோக்கிய சாமியை கொலை செய்யவில்லை, அந்தோணி சாமியை கொலை செய்யவில்லை, துன்புறுத்தவில்லை, மாறாக நீ துன்புறுத்தும் இயேசு நான். இயேசு சொன்ன வார்த்தை
இறந்தவர்களுடைய, பாதிக்கப்பட்டவருடைய பெயரை சொல்லவில்லை. மாறாக, நீ யாரையெல்லாம் துன்புறுத்தினாயோ அவர்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் எனக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வந்திருக்கிறார்கள். எனவே நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தை தான் அன்பின் ஆழத்தை அறிந்து வைத்தது. அந்த ஒற்றை சந்திப்பு தான் அன்பினுடைய மகத்துவத்தை தெரிந்து வைத்தது. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுறையில் இவ்வாறு சொல்லுகிறார்: என் உடமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கான ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து விட்டாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் அதில் பயன் இல்லை. எனவே அழகாக சொல்லுகிறார், அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். இவ்வாறு பவுலடிகளார் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக அன்பினுடைய மகத்துவத்தின் ஆழத்தை அறிய முடியாமல் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த சவுலை பவுலாக மாற்றுகின்ற பொழுது அன்பு என்பதை உணர்ந்து கொண்டார். இறைவனுடைய அன்பு ஆழமானது. இறைவன் எப்பொழுதுமே உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்றார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வேதத்தில் 2 நிகழ்வுகளை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, தந்தை கடவுள் உலகில் இருக்கின்ற உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையில் உருவாக்கினார். ஆனால் தன் சாயலாக மனிதனை தன்னுடைய புனிதமான கரங்களில் உருவாக்கி அழகு பார்த்தார். மனிதனை மனிதன் உண்டாகுக என்று வார்த்தையினால் சொல்லிவிடவில்லை. மாறாக தன்னுடைய பாச கரத்தினால், புனிதமான கரத்தினால் மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுக்கின்றார். அன்பு. தன் சாயலாக படைக்கப்பட்ட இவன் இந்த மண்ணுலகிலே படைப்பிற்கெல்லாம் அதிபதியாகவும், இரண்டாவது தான் படைத்த அந்த படைப்பினுடைய மகத்துவத்தை கணவன் மனைவி என்கின்ற இருவர் வழியாக இந்த மண்ணுலகிலே மனிதர்களை பெற்றெடுக்க அவர் வழிவகுத்தார். தாம் செய்த படைப்பின் மகத்துவத்தை கணவன் மனைவி என்கின்ற இருவருக்கும் அந்த மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு இறைவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார். அப்படி அன்பு செய்த இறைவனுக்கு மனிதன் செய்த துரோகம், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அலங்கரிக்கப்பட்ட சாத்தானின் வார்த்தைக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு விட்டார். இன்று எத்தனையோ அறிவியல் உலகத்திலே விஞ்ஞானிகள் தங்களுடைய பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள் அவனுடைய திட்டத்திற்கு, அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல அது செயல்படவில்லை என்றால் அடுத்த கனவை அவன் செய்வது என்ன? அழித்து விடுகின்றான். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத நீ தேவையில்லை என்று திருமணமான கணவன் மனைவிக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட குழப்பங்களும் ஏற்பட்டுதான் கொண்டிருக்கின்றன. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய முன்னிலையில் வாக்குறுதி கொடுத்த நாம் என் விருப்பத்திற்கு ஏற்ற நீ வாழவில்லை என்றால் விவாகரத்து என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே குடும்பம் இரண்டாக பிளவுபட்டு கிடக்கின்றது. அன்று ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அலங்கரிக்கப்பட்ட சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டதினால் இறைவனிடமிருந்து வெளியே வருகிற பொழுது இறைவன் அவர்களை அழிக்கவில்லை, மாறாக உழைப்பின் மகத்துவத்தை அவர்களுக்கு சிந்திக்க வழிவகுத்தார். ஆணுக்கு நெற்றி வியர்வை நிலத்தில் விழநீர் உழைத்துண்ண வேண்டும், பெண்ணுக்கு படைப்பினுடைய மகத்துவத்தை நீர் பேறுகால வேதனையிலே
அந்த மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் படைப்பின் மகத்துவத்தை, உழைப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவர்களை அழிக்கவில்லை, மாறாக அன்பு செய்து காட்டினார். நான் உங்களை தொடர்ந்து அன்பு செய்கிறேன் என்று. படைத்ததனுடைய அந்த 2 நபர்களையும் அன்பு செய்தார். இரண்டாவது நிகழ்வு, உடன்படிக்கையின் வழியாக தன்னிடம் கதறி அழுத இஸ்ரேல் மக்களை பார்வோன் மன்னனிடமிருந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்துச் செல்லுகின்ற பொழுது அவர்களும் இந்த ஆதாம் ஏவாளை போலதான் இந்த உணவு எங்களுக்கு அற்பமான உணவாக போய்விட்டது என்று சொல்லி இறைவனுக்கு எதிராக அவர்கள் போர்வடி தூக்குகின்ற பொழுது அவர்களை அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு ஆண்டவர் விலகிச் செல்லவில்லை, மாறாக அவர்களையும் அன்பு செய்தார். கொள்ளிவாய் பாம்பு வழியாக அவர்கள் செய்த தவற்றினை உணர வைத்தார். உணர வைத்து அவர்களோடு மீண்டும் பயணித்தார். நெருப்புத்தின் வழியாகவும் மேகத்தின் வழியாகவும் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு. படைப்பின் நேரத்தில் அன்பு, உடன்படிக்கை நேரத்தில் அன்பு, இப்படி வேத புத்தகம் முழுவதுமாக நாம் பார்த்து வருகின்ற பொழுது இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்ததினால்தான் அன்பு வெறும் வார்த்தைகளில் நின்றுவிடக் கூடாது, அது நிரந்தரமான ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று தன் மகன் வழியாக தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தன்னுடைய தூய பிரசன்னத்தை நிறைவேற்றி காட்டினார் நற்கருணையின் வடிவில். வெறும் வார்த்தையினால் அன்பு அன்பு என்று சொல்லி விடுவதை விட தான் யாரை அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு செல்லுகின்ற பொழுது அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதனால்தான் நற்கருணையை ஏற்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணி செய்கின்ற பொழுது எத்தனையோ புதுமைகளை நிறைவேற்றினார். இயேசுவின் கரத்தினால் தொட்டு புனிதப்படுத்தப்பட்டது அந்த புதுமைகள். இயேசுவினுடைய பார்வையினால் புனிதப்படுத்தப்பட்டது அந்த புதுமைகள். இயேசுவினுடைய வார்த்தையினால் அந்த புதுமைகள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த புதுமைகள் அனைத்தும் இன்று இருக்கின்றதா? உதாரணத்திற்கு கானாவு திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றப்பட்ட அந்த திராட்சரசம் இன்று இருக்கிறதா? ஆண்டவரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று, திறந்தால் நாற்றம் அடிக்கும் என்று இறந்தவருடைய சகோதரி ஆண்டவரோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்பிக்கையற்றவளாக சொன்னார். இயேசு கல்லறையை திறங்கள் என்று சொல்லி லாசரை வெளியே வா என்று சொன்னார். இன்று அந்த லாசர் உயிரோடு இருக்கின்றாரா? இல்லை. கானாவு திருமணத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டது. கல்லறையில் இருந்து லாசர் வெளியே வந்தார். யாயினுடைய மகள் குணமானார். நடக்க முடியாத இருந்த முடவர்கள் நடக்க செய்தார்கள், பார்வையற்றவர்கள் பார்க்க செய்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே இன்று இல்லை. இவை அனைத்துமே இயேசுவால் நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். ஆனால் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு அது அனைத்துமே ஆண்டவருடைய தூய பிரசன்னம் நம்மை எப்படி வழிபடுத்தும் என்பதை காட்டக்கூடிய ஒரு புதுமைகளாகத்தான் காணப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு புதுமை மட்டும்தான், நீங்களும் நானும் அவரோடு இறுதி வரையில் பயணிக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்தது தன்னையே முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்த நற்கருணை. அழகாக திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தில் சொல்லக்கூடிய பாடக்கூடிய வார்த்தை, இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. லாசரை உயிர்ப்பிக்க பொழுது அவர் பாடுகள் படவில்லை. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றப்படுவது பாடுகள் படவில்லை. மற்ற எல்லா புதுமைகளையும் நிறைவேற்றும் பொழுது அவர் பாடுகள் படவில்லை. மாறாக நாம் அனைவருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து உடலை கூறு போட்டு கொடுத்தது நற்கருணை. அது எதுவென்றால் தன் பாடுகளின் நினைவாக உழைப்பின் மகத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். அந்த நற்கருணையுடைய விழாவைத்தான் இன்று நாம் அனைவருமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நற்கருணை பற்றி எத்தனையோ புனிதர்கள் அழகாக பேசி இருக்கிறார்கள். நற்கருணை பற்றி எத்தனை இறையியலை பற்றி பேசலாம். ஆனால் 3 நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. என்னவென்றால், நற்கருணையை உண்ணுகின்ற பொழுது இயேசு நம்மோடு இருக்கின்றார், நாம் இயேசுவோடு இருக்கின்றோம். முதலாக நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்ட அந்த நாள் முதல் இந்த மண்ணகம் பெயர் முடிகின்ற வரையில் மேகத்தின் வழியாகவும் நெருப்புத்தின் வழியாகவும் தேவன் பயணித்த இஸ்ரேல் மக்களோடு போல நீங்களும் நானும் செல்லுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் முன்னும் பின்னுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் இன்று இந்த விழாவில் நீங்களும் நானும் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நற்கருணை உண்ணுகின்ற பொழுது இயேசு நம்மோடு உடன் இருக்கின்றார். இரண்டாவது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, யாரெல்லாம் என்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு குடிக்கின்றார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். இந்த மன்னக வாழ்வல்ல, மாறாக விண்ணக வாழ்வு. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களும் நானும் தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு ஏற்படுகின்ற மனவழி என்ன? இறந்த பிறகு நான் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. எனவே நற்கருணையை உண்ணுகின்ற பொழுது நாம் அனைவருமே நிலை வாழ்வை பெறுகின்றோம். மூன்றாவது நிகழ்வு இயேசு சொல்லுகின்றார், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம், என் உடல். ஆக நற்கருணை உண்ணுகின்ற பொழுது இயேசு நம்மோடு உடன் இருக்கின்றார், நிலைவாழ்வை பெறுகின்றோம். அந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு பாவ மன்னிப்பை இறைவன் கொடுக்கின்றார். எனவே இந்த நற்கருணை என்பது யூதாஸ் காரியோத்து பெற்றுக்கொண்ட நற்கருணை அல்ல, மாறாக தோமாவிடம் இயேசு சொன்னாரே, தோமா, நீ என்னை கண்டதனால் நம்பினாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று உங்களையும் என்னையும் இயேசு அன்று சொல்லி அழகு பார்த்து விட்டார். இறைவன் உங்களையும் என்னையும் பல விதங்களில் அழகு பார்த்து நம்மை பாதுகாத்து வருகின்றார். அன்பை வெளிப்படுத்தியவர் நற்கருணை ஏற்படுத்தி, இந்த நற்கருணை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் ஆன்மீக வாழ்விலே பயனடைய வேண்டும் என்றால் அதற்கு சரியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த சீடர்கள் வழியாக இந்த உலகம் குருத்துவத்தை காண வேண்டும் என்று 2 நபர்களை மட்டும் பேசி குருத்துவத்தை நான் முடித்து விடுகிறேன். தந்தையவர்கள் ஆங்கில மறையுரையில் குருத்துவத்தை பற்றி அதிகமாக பேசுவார். குருக்கள் என்பவர்கள் யார் என்பது எங்களை விட நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே நாங்கள் புரிந்து கொள்வதை விட நீங்கள் அதிகமாகவே குருக்களை பற்றி, நல்ல காரியங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எங்கள் வாழ்விலே சந்திக்கக்கூடிய தவறுகளையும் நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. பல நேரங்களிலே குருக்களை குறை சொல்வது எதற்கு சமமாக இருக்கிறது தெரியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவினுடைய முன்னிலையில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை எடுத்து வந்து, ஆண்டவரே, இவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு விட்டாள் என்று இயேசுவின் முன்னிலையில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மட்டும் நிறுத்தி வேடிக்கை பார்த்த பரிசெய கூட்டம் போல நாம் குருக்களை குறை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். திருடுவது ஒரு தனி மனிதனுடைய நிகழ்வு, கொலை செய்வது ஒரு தனி மனிதனுடைய நிகழ்வு. ஆனால் விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய தவறு. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் அவள் மட்டும் தான் விபச்சாரம் செய்தாளா? அவளோடு விபச்சாரம் செய்த ஆண் எங்கே? ஆக அவருடைய எண்ணம் என்ன? இயேசுவை ஏதாவது ஒரு குற்ற நிகழ்வை நிலைநிறுத்தி சமுதாயத்தில் அவரை குற்றவாளி என்று காட்ட வேண்டும் என்று விரும்பியதுதான் அவருடைய விருப்பம். அதுபோல பல நேரங்களிலே கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற நாம் குருக்களை இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவின் முன்னிலையில் நிறுத்துவது போல கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட உங்களில் ஒருவரிடம் குருக்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று கவனித்துக் கொள்ளுங்கள்.
இயேசுவின் முன்னிலையில் நிறுத்தி விபச்சாரியை போல நீங்கள் பிறருடைய முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல, பொய்மை. ஆனால் தாயின் கருவறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவன் நான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்த நிமிடம் நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை என்னை அறியாமலே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் இறைவனுடைய திட்டம். என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய நிறைகள் என்ன, நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை இறைவன் முழுவதுமாக அறிந்து வைத்து, நீர் எனக்கு தேவை, சமுதாயத்தின் மத்தியில் நீர் வாழ்வதை விட என்னோடு நீர் பயணிக்கின்ற பொழுது உன் குற்றங்களை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு என்னை ஆசீர்வதித்து என்னை அர்ச்சித்து உங்கள் முன்னிலையில் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். நான் யார் என்பதை இயேசுவை அறிந்து வைத்துவிட்டு என் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது ஏன் குருக்களை பற்றி குறைகள் சொல்ல வேண்டும்? 2 நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லினேன். ஒன்று, இயேசு அழகாக சொல்லுவார், ஓநாய்களுக்கு மத்தியிலே அனுப்பக்கூடிய ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். மோயிசனுடைய பிறப்பு என்ன? மோயிசன் வாழ்ந்த இடம் எங்கே? குழந்தை பருவத்திலிருந்து அவன் வாழ்ந்த இடம் எங்கே? உடன்படிக்கையின் மக்களை பாதுகாப்பாக அழைக்க வேண்டும் என்று பார்வோன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆண் பிள்ளைகள் அழிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த அரசனுடைய அரண்மனையிலேயே மோயிசன் வளர்ந்தார். ஓநாய்களுக்கு மத்தியிலே அனுப்பக்கூடிய ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். கவலை கொள்ளாதே மகனே, மகளே. எங்களுக்கு மட்டுமல்ல, அருட் சகோதரிகளுக்கும் இயேசு சொன்ன வார்த்தை தான். இந்த சமுதாயம் உங்களை ஏளனமாக பேசினாலும், இந்த சமுதாயம் உங்களை வாரி தூரி எடுத்தாலும் கவலை கொள்ளாதே, நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படி வளர்ந்த மோயிசன் இறைவனால் இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக அழைத்து வருகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பாறையை தட்டு தண்ணீர் வரும் என்று. ஆனால் மோயிசன் செய்தது என்ன? நம்பிக்கையற்றத்தனமாக 2 முறை தட்டினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீர் என் மீது நம்பிக்கையற்றத்தனமாக தட்டினதனால் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை வெகு தொலைவில் இருந்து பார்ப்பாய் என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்பிக்கையற்றத்தனமாக இருந்ததுன்னா உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை வெகு தொலைவில் பார்ப்பாய் என்று சொன்னார். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை விட ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் மோயிசனுக்கு கிடைத்தது. என்ன தெரியுமா? தாபோர் மலையிலே உருமாற்றம் பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலியா இறைவாக்கினர் மோயிசன் இருவரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை வெகு தொலைவில் பார்த்த மோயிசன் இயேசுவினுடைய உருமாற்றத்திலே விண்ணக வாழ்விலே நாம் அனைவரும் எப்படி இருக்க போகிறோம் என்பதை மோயிசனும் ஒரு சாட்சியாக நின்றார். ஏன் 2 முறை தட்டிய உடனே மோயிசன் அழித்திருக்கலாமே தந்தை கடவுள்? அதுதான் இறைவனுடைய அன்பு. நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற நீ உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சில சந்தேகங்கள், குறைகள் இருந்தாலும் உன்னை மன்னித்து உன்னை கண்டித்து அடுத்தது என்னவென்பதை உனக்கு வெளிப்படுத்துவேன். இது ஒன்று. இரண்டாவது, ஆண்டவரே, எங்கு சென்றால் உன்னோடு நான் வருவேன். இயேசு சொன்னார், இன்று இரவே கோழி கூவும் முன்னீர் என்னை மறுதளிப்பாய். மறுதளித்தார். மறுதளித்த பிறகு கதறி அழுதார். கதறி அழுத பேதுரு மீண்டுமா இயேசுவோடு சென்றாரா? இல்லை, வெகு தொலைவில் தான் இயேசுவை பார்த்து பயணித்துக் கொண்டிருந்தார். கதறி அழுத பிறகு, மனமாறிய பிறகு இயேசுவோடு செல்லவில்லை. ஏனென்றால் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவரைத்தான் இயேசு திருச்சபையின் முதல் தலைவராக நிறுத்தி உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். இறைவனால் தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை இறைவன் ஒரு பொழுதும் அவருடைய குறைகளை வைத்து விலக்கி விடுவதில்லை. மாறாக அவர்கள் குறைகளை வெளிப்படுத்தி தனிமையில் அமர்ந்து சிந்திக்கின்ற பொழுது அவர்களை சிந்தித்து அதனை மாற்றிக்கொள்ளத்தான் இறைவன் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் முதலில் இறைவன் நம்மை எப்படி அன்பு செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, அன்பின் வெளிப்பாடாக தன்னையே தாரை வார்த்து கொடுத்திருக்கின்ற இறைவன் தன் பணிக்காக அந்த நற்கருணை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதற்காக
தான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற குருத்துவத்தை நீங்கள் எப்படி அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் அவர்களை சிந்தித்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறீர்கள்? இதை நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஆண்டாண்டு காலமாக தவக்காலம் வருகிறது, புனித வாரம் வருகிறது, உயிர்ப்பு ஞாயிறு என்று இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மீண்டுமாய் பழைய ஆடை அணிந்து கொண்டு பாவ வாழ்விலே வாழ்வது எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஆகாது. இன்று ஒரு பிரதிக்கனை எடுப்போம். ஆம், நான் என் தாய் என்னை தீவினையோடு கருதறித்தாள், தீவினையோடு பிறந்திருக்கின்றேன். என் குற்றங்களை குறைகளை நான் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் என்னை மன்னிப்பார். அடுத்தவர்களை நான் தீர்ப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்ற அந்த அற்புதமான சிந்தனைகளோடு தொடர்வோம் இந்த திருப்பலியிலே. இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.